சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக நான் ஒரு கடையில் டீ குடிக்கலான்னு போயிருந்தேங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு டேபிள் வச்சுருப்பாங்கல்ல, அது மேலே இவன் தாங்க படுத்திருந்தான். நான் உடனே பார்த்து கடைக்காரர்கிட்ட கேட்டேன், என்னங்க இவன் இங்கே படுத்திருக்கான், கடிச்சிட்டு போகிறான் அப்படின்னேன். அதெல்லாம் கடிக்காது தம்பி, வேணா நீங்கள் தொட்டு பாருங்க அப்படின்னாங்க. நானும் சரி, ஆல்ரெடி நம்மளோட வீட்டில் பூனை நாய் எல்லாமே வளர்க்குறோமில்ல, அதனால இருந்தாலும் மற்ற பூனைகளை நம்ப முடியாது. ஏன்னா பூனைகள் அப்படின்னாவே கடிக்கிற இனத்தை சேர்ந்தது. பார்க்க தான் க்யூட்டா அழகா இருக்கும். ஆனா அது எந்த மூடில இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மள போட்டு பராண்டி வச்சிரும் அது. கடிச்சும் வச்சிரும். அதனால பயந்துகிட்டே போய் தொட்டேன். பாருங்க, அழகா பல்லு படாம கடிக்குது. உண்மையிலேயே இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கடைக்கு வர்றவங்கிட்ட யாரையும் ஹார்ஷா நடந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே சோசியலாவே வளர்த்துருக்காங்க. என்னதான் சோசியலா வளர்த்தாலும் கூட பூனைகளுக்கு நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால என்னைக்குமே இதை நம்பவே கூடாது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஆனால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நான் வளர்க்குற என்னோட பூனை நார்மலாக வீட்டில் வளர்க்குறனால நம்மக்கிட்ட எப்படி பழக்கம் அப்படிங்கிறது வேற. ஆனால் ஒரு கடையில் டீ குடிக்க போகும்போது அந்த இடத்துல இந்த பூனை பண்ணுனது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாகவும் இருந்தது. இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது எங்கேயாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஃபன்னி வீடியோஸோ க்யூட்டான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக நம்மளோட சேனலோட கோர் வீடியோ கான்செப்டே பார்த்தீங்கன்னா ராட்வைலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடுறது தான். அதனால ராட்வைலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்மளோட சேனலில் நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோக்களை பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.